ஒரு வசனத்தை இன்றைக்கி செய்தியின் ஆதாரமாக வாசிக்கலாமா? சங்கீதம் 145. சங்கீதம் 145 8வது வசனம். கர்த்தர் இரக்கமும், நல்லா கவனிக்கிறீங்களா? சங்கீதம் 145 8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதம் 145 8. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சகோதரி வாசித்தாங்க. இப்போ எல்லோரும் அதுதான் தியானம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். 145 எடுத்துட்டிங்களா? 145 8 சத்தமா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இன்னொருத்தர சத்தமா. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இப்போ நீங்கள் மாத்திரம் சத்தமா. சரி, இந்த வசனத்தை நீங்கள் 3 தரம் நம்ம வாசித்தோம். இதில் மன உருக்கம், கர்த்தர் இரக்கம் உள்ளவர் தான். அதே நேரத்தில் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். எல்லாத்தையும் தியானிக்கல. இன்னைக்கு மன உருக்கம். நல்ல கவனிங்க. இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு கம்பாசன் ஆஃப் காட், மனதுருகும் தேவன். நம்முடைய ஆண்டவர் பேருக்கு தகுந்த மாதிரியே அவருடைய சுபாவம் இருக்கும். இந்த வசனத்தை இரக்கம் உள்ளவர்னா அவர் இரக்கம் உள்ளவர். மன உருக்கம், அதை தான் இப்போ தியானிக்க போகிறோம். அதே நேரத்தில் நீடிய சாந்தம் உள்ளவர், அதே நேரத்தில் மிகுந்த கிருபை உள்ளவர். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு வேற, இரக்கம் வேற, அதே நேரத்தில் மனதுருக்கம் அது ஆண்டவருடைய சுபாவம். ஆண்டவருடைய பல சுபாவம் உண்டு. அதில் ஒரு சுபாவம் தான் மனதுருகிற தேவன். இன்றைக்கு மனதுருகிற தேவன் தருகிற ஒரு 5 ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவர் எப்பெல்லாம் மனது உருகிறாரோ அந்த 5 வசனத்தை படிக்கும்போதே அந்த மனதுருக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்படிப்பட்ட மனதுருக்கம்னு. அதனால் மனதுருக்கத்துக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இந்த 5 வசனத்தை 5 தலைப்பில் நம்ம தியானிக்கும் போதே அவர் எப்படிலாம் மனது உருகிற தேவன் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக திருப்புங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். அங்கே மனதுருக்கத்தை பாருங்களேன். ஏசாயா 55 7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரர் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் துன்மார்க்கன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு விடமுன்னு சொல்லுவாங்க. அப்போ விடுறதுக்கான ஆலோசனை நீங்கள் சொல்லி அவங்கள ஆண்டவர் அண்டையில் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு ஒத்த வசனம் எசேக்கியேலில் பாருங்கள், இருக்குது பாருங்கள். அப்படியே திருப்புங்களே. இப்போ நான் சொன்னதெல்லாம் எசேக்கியேலில் இருக்குது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். அப்படியே திருப்புங்க. ஏசாயாவுக்கு அடுத்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். நீங்கள் 21, 22, 23 பாருங்களே. துன்மார்க்கன் தான் செய்த, துன்மார்க்கனாவே அவங்க பாவங்களை செய்வாங்க. அப்போ எல்லா பாவங்கள், நிறைய பாவங்கள் அவங்க செய்வாங்க. துன்மார்க்கமாக உணர்வு இருக்காது, தெய்வ பயம் இருக்காது. அப்போ துன்மார்க்கன் அந்த பாவங்களை விட்டு திரும்பி, நல்லா கவனிக்கிறீங்களா? எசேக்கியேல் 18, 21 தான் இப்போ வாசிக்கிறோம். என் கட்டளைகளையும் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானாயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் அந்த துன்மார்க்கன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. ஏன்னா துன்மார்க்கத்தை விட்டு இப்போ நீதி செய்கிறாரு. அப்போ அவன் தான் செய்த அந்த நீதியில் இப்போ பிழைப்பான். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு எசேக்கியேல் 18, 23, துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்திலே செத்து நரகத்துக்கு போகிறது, அந்த சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு என்ன செய்யணும்? திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ இந்த வசனம் துன்மார்க்கன் இன்னைக்கு எத்தனையோ
பாஸ்டர்மா கூட ஜெபத்தில் சொன்னாங்க, நோவா காலத்தில் நடந்தது போல அதை விட அதிகமாக தான் இப்போ நடக்குது துன்மார்க்கம். லோத்து காலத்தில் நடந்ததை விட இப்போ துன்மார்க்கம் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் சாகிற வரைக்கும் அந்த துன்மார்க்கத்தில் இருந்து செத்து போகிறது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அது ஆண்டவருடைய பங்கு. அவர் பிரியப்படலை. அப்போ நீங்களும் நானும் போய் சொல்லணும். சொல்லி அப்படி சொல்லணும்னா அந்த அந்த இரத்தப்பழியை நம்ம கையில் கேட்பாராம். அதே எசேக்கியேல் அப்படியே திருப்புங்களே, 33ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் பாருங்களேன், 7-8. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, பார்த்தீங்களா, வாட்ச்மேனாக உங்களையும் என்னையும் ஜாமக்காரனாக காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் என் வாயினால என் வார்த்தைகளை கேட்டு, பார்த்தீங்களா, என் நாமத்தினால எச்சரிப்பாயாக. அன்போடு எச்சரிக்கணும். ரொம்ப கோவப்படுற மாதிரி எச்சரிச்சா அவங்க ஆண்டவரண்டே வரமாட்டாங்க. நீ என்ன எனக்கு புத்திமதி சொல்கிறது, உன் வேலையை பாரியான்றுவாங்க. அவங்க மேலே மனது உருகி, ஆண்டவர் மனதுருகிற தேவன். அப்போ நமக்கு அந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா அவங்க ஐயோ இதிலேயே கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அநேகர் துன்மார்க்கத்தினால தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க. அப்போ நீங்களும் நானும் அந்த நேரத்தில் சொல்லிட்டோம்னா அவங்க தற்கொலை எண்ணமே மாறிடும். அந்த துன்மார்க்கம் கடைசியில் பாவம் செஞ்சு பாவத்தில் அவங்க போயிடுவாங்க, அந்த தற்கொலைக்கு போயிடுவாங்க, சூசைட் பண்ணிக்குவாங்க. அப்போ சொல்லிட்டோம்னா அதுலேருந்து ஆண்டவரை நீங்களும் நானும் தப்பு வைக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எதுக்கு சொல்கிறாருன்னா எச்சரிப்புக்காகத்தான். அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம அது ஆண்டவரே சொல்லிட்டார், அவன் சாகவே சாகட்டும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நீங்களும் நானும் அந்த துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு நீங்களும் நானும் சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன், யாருமே சொல்லல, துன்மார்க்கம் செய்யறது தப்புன்னு தெரியல, அதனால துன்மார்க்கத்தில் இறந்துருவாங்க. புரியுதுங்களா? அப்ப துன்மார்க்கன் அந்த அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி என்ன செய்வேன், உன் கையில் கேட்பேன். இப்போ நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் சொல்லிட்டேன், அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, இன்னும் துன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க, இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க பாஸ்டர்னா, அடுத்த வசனம் பதில் சொல்லுது, வாசிங்க சார். துன்மார்க்கத்தன் வழியை விட்டு திரும்பும்படி நீங்களும் நானும் சொல்லிட்டோம், எச்சரிச்சிட்டோம். பிரதர் இதை செய்யாதீங்க, சிஸ்டர் இதை செய்யாதீங்க, அம்மா இதை செய்யாதீங்க, தம்பி இதை செய்யாதீங்க, அண்ணா இதை செய்யாதீங்க, தங்கச்சி இதை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படி சொல்லியும் எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்தில் என்ன செய்வான், சாவான். நீயோ உன் ஆத்துமாவை நீ தப்பிச்சிருவேன். அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும்போது பிரதர் சிஸ்டர் யார் பாவத்தில் இருந்தாலும் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருங்க. அவங்களோட நல்லா பேசி பழகி அன்பாக அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அதை விட்டு திரும்பும்படி ஆலோசனை சொல்லி, சில பேர் வந்துடுவாங்க. சில பேர் கேட்கலன்னா, நம்ம சொல்லலைன்னா அந்த இரத்தப்பள்ளியை நம்ம கையில் கேட்பார். சொல்லியும் அவங்க கேட்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இரத்தப்பள்ளி உங்கள் கையில் கேட்க மாட்டார். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க. அன்பாக எச்சரித்திடும். ஏன்னா அந்த மனதுருக்கம் ஆண்டவருடைய மனதுருக்கம். ஏன்னா ஆண்டவர் அந்த துன்மார்க்கத்தில் சாகிறது எனக்கு எவ்வளோ வேணும், பெரிய இல்லைங்கிறார். அப்போ இந்த மனதுருக்கம் தான் என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஒரு 5 காரியம், இந்த 5 மனதுருக்கம் ஆண்டவருக்கு இருக்கு. அந்த 5 மனதுருக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்கு. இதுதான் இன்றைக்கு தேவ செய்தி. இதுதான் முதல் காரியம். இதற்கு ஒரு வரலாற்று உண்மை, நம்முடைய பைபிள் பரிசுத்தவங்களுடைய உண்மையை ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவருடைய பெயர் செயின் அகஸ்டின், தூய அகஸ்டின் சொல்லுவாங்க. அவர் ஆரம்பத்தில் அவங்க அம்மா நல்லா ஜெபிக்கிற தாய், சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க. மகன் இந்த சின்ன வயசில் சர்ச்சுக்கு வருவாங்க. பாருங்கள், சின்ன வயசில் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர்றது ஈஸி. சர்ச்சுக்கு வந்த பையன்தான். ஆனால் வாலிப வயதில் அப்படியே நண்பர்களோடு சேர்ந்து, காலேஜ் நண்பர்களோடு சேர்ந்து பலவிதமான துன்மார்க்கமான பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், குடி, இப்படி பல போத வஸ்து, இப்படி பெண்கள் விஷயத்தில் இப்படி கேரக்டர் மிகவும் மோசமாக போச்சு. கிறிஸ்தவர் தான் அகஸ்டின்.
அவருடைய பேர் என்ன பேருங்க சொல்லுங்க சத்தமா? அகஸ்டின். நடந்த சம்பவம் பைபிளில், அந்த சபை சரித்திரத்தில் அந்த தேவ மனுஷனை குறித்து நான் சாட்சியை படித்தேன். அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க அம்மா அப்பா நல்லா சர்ச்சுக்கு போவாங்க. அம்மா விடவே இல்லை. ஆண்டவரே, அநேக புத்திமதிகளை சொன்னாங்க. அநேக இந்த இசைக்களை படித்த பார்த்தீங்களா, துன்மார்க்கன்னு அப்படியே சாகிறது, அது எச்சரிக்கணும். அன்பா சொன்னாங்க. ஜெபத்தை விடவே இல்லை. இவங்க ஜெபிக்க ஜெபிக்க அவர் அகஸ்டினுடைய அந்த சுபாவம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வாலிப வயசில் எல்லா பழக்கமும் இருந்துச்சு. நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த தாயினுடைய மனதுருக்க ஜெபம். ஒரு முறை அவர் பார்க்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. அது ஆண்டவர் தான் அந்த சத்தம். ஒரு சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி, ரோமரில் இத்தனை அதிகாரம் இத்தனாவது வசனம் ஒன்று இருக்குது, இந்த வசனத்தை நீ படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா யாருமே இல்லை, ஒரு சின்ன குழந்தை சத்தம் மாரி கேட்குது. அது இந்த ரோமர்னு சொல்லுது, இத்தனை அதிகாரம் இருக்குது, இந்த வசனம்னு சொல்லுது அப்படின்னு அந்த அதிகாரத்தை எடுத்து படித்து பார்க்குறாரு. இங்கே கவனிங்க, என்னை கவனிங்கப்பா, சிலலாம் கீழே வச்சுருங்கப்பா, என்னை கவனிங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? அதில் துர்இச்சைக்கு, ரோமரில் ஒரு வசனம் இருக்குது, எடுக்க வேண்டாம். துர்இச்சைக்கு பேணாமல் உங்கள் உடலை பேணாமல் கிறிஸ்துவ என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவரை ட்ரெஸ்ஸாக ஆடையாக தரித்து கொள்ளுங்கள். துர்இச்சைக்கு உங்கள் உடலை ஒப்பு கொடுக்காதீங்கன்னு ஒரு வசனம் இருக்குது ரோமரில். அதை படித்து ஆவியானவர் அதான் அந்த உணர்த்த ஆரம்பித்தார். ஏற்கனவே பார்க்கில் ஆண்டவர் தான் அந்த சிறு பிள்ளை பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. ஆனால் சின்ன பிள்ளை கிடையாது. தேடி பார்க்குறா, ஒரு சிறு பிள்ளையும் கிடையாது. அந்த சத்தத்தை கேட்டு வீட்டில் வந்து, எனக்கு கிறிஸ்தவர் தானே, வீட்டில் அம்மா படிக்கிறாங்க, பைபிள் இருக்குது, பைபிளை அந்த ரோமர் அந்த அதிகாரத்தை எடுத்து படித்து பார்க்குறாரு. அப்படியே உணர்ந்து ஆவியானவர் உணர்வை கொடுக்குறாரு. ஆண்டவரே, இந்த வாலிப வயசில் நான் துன்மார்க்கமாக ஒரு கிறிஸ்தவன், பேர் தான் அகஸ்டின், நான் ஒரு குடிகாரனாக, நான் ஒரு சுமோக்கராக, பெண்கள் விஷயத்தில் என் சரீரத்தை இச்சைக்கு நான் ஒப்பு கொடுத்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தும் என் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் நாம என் மூலம் தூஷிக்கப்பட்டது. சபையில் இவன் உருப்பிடவே மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான், அநேகர் சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு நீர் பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நான் என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னிப்பீரா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அந்த மனது உருகி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுங்களா? மனது உருகி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் அவரை மன்னித்தார். அந்த பாவத்தை அவர் அறிக்கை செய்தார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உடனே மனசில் நீங்கள் பாருங்கள், பாவத்தை அறிக்கை செஞ்ச பிறகு பாருங்கள், மனசில் ஃப்ரீயாக இருக்கும். அது வரைக்கும் குற்ற மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு இயேசுவே உடைய ரத்தத்தால் கழுவுன்னு சொன்னபோது அந்த வாலிபனை தூய அகஸ்டின் அவரை ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவினார். குற்ற மனசாட்சியை நீக்கினார். தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் பைபிளை படிக்க ஆரம்பித்தார். சர்ச்சுக்கு ஒவ்வொரு ஞாயிறும் தொடர்ந்து அவர் வர ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கை மாறினது. கனமான ஊழியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து கனமான ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் மூலம் ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு சபைக்கு வந்த பிறகு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த மகள் வந்து ஒரு தடவை வந்து, அகஸ்டின் பா, சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் இந்த பாவத்தில் இருந்தார். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டார். பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டார். இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு அல்ல, இந்த சரீரம் பரிசுத்தமானது, இது தேவனுடைய ஆலயம், ஆண்டவரைய உள்ளத்தில் தங்கணும்னு தூய் அகஸ்டினை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்த பிறகு ஒரு சோதனை வரும், புரியுதுங்களா? அப்போ மறுபடியும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்து அந்த பாவத்துக்கு இழுக்கும்போது அந்த தூய அகஸ்டின், செயின் அகஸ்டின் சொன்னார், எனக்கு இருக்கிறது ஒரு இதயம், அந்த இதயத்தில் இப்போ யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். என் இதயத்தை இயேசு கொடுத்துட்டேன். அன்னைக்கு ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் துன்மார்க்கனாக இருக்கும்போது உன்னைக்கிட்ட கொடுத்தேன், பாவம் செஞ்சேன், குடித்தேன், சிகரெட் குடித்தேன், பல காரியத்தை செஞ்சேன், துன்மார்க்கமாக நடந்தேன். இப்போ எல்லா துன்மார்க்கத்தையும் நான் விட்டுட்டேன். டிஸ்டர்ப், சாரி, என்ன இன்னுமே டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கப்புறம் அந்த மகளை என்ன செய்யலை, டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இவர் மனம் திரும்பிட்டார். பார்த்தீங்களா? அந்த தாயினுடைய அந்த மனதுருக்க ஜெபம் வாலிப வயதில் தூய அகஸ்டினை சந்தித்தது. அன்பு பெற்றோர்களே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு வராங்க.
ஒருவேளை அப்படி பாவம் செய்யாட்டினாலும் உங்கள் பிள்ளைகள் இன்னும் ஏதோ ஒரு சில பாவ பழக்க வழக்கங்களோடு சில காரியங்களோடு இல்லை கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பெற்றோர்கள் சோர்ந்து போகாதீங்க. மனதுருக்கத்தோட அன்பாய் அவர்களுக்கு சொல்லி தொடர்ந்து ஜெபத்திலே இருங்க. அந்த தாயினுடைய கண்ணீர் மனதுருக்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட தேவன் நிச்சயம் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் எல்லா பழக்கத்தை விட்டு இன்னும் சபைக்கு தூணாக, இன்னும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல மகனாக, நல்ல பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, நீங்களே உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய சுபாவத்தை மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சத்தமாக சொல்லலாமா? இன்னும் சத்தமாக சொல்லலாமா? சரி, இதுக்கு பைபிளில் ஒரு உதாரணம் எடுக்க வேண்டாம். ஏன் எடுக்க வேண்டாங்கிறன்னா தெரிஞ்ச சம்பவம் தான். என்றைக்குமே உதாரணம் வெளி உதாரணமும் வரும், பைபிள் உதாரணமும் வரும். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், பைபிள் உதாரணம் தான் பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டு. ஒரு தலைப்பை எடுத்து பேசும்போது பைபிளில் இருக்கிற உதாரணம் அதுக்காக இப்போ தூய் அகஸ்டின் சொன்னேன் அது பெஸ்ட் இல்லைன்னு இல்லை, அதுவும் பெஸ்ட்டு தான். அதன் மூலமும் உதாரணம் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களோட பேசுவார். சில நேரம் உதாரணமே வராது, வசனமே வரும். அப்போ என்னடா இன்னைக்கு உதாரணமே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பைபிள் இருக்கிற உதாரணத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களோட பேசுவார். இப்போ இந்த முதல் குறிப்புக்கு தூய் அகஸ்டின் சொன்னேன். பைபிளில் என்ன உதாரணம் தெரியுங்களா? இளையகுமாரன். இளையகுமாரன் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் தெரியுமா இளையகுமாரன் சரித்திரம்? தெரியுங்க சொல்கிறேங்க, கையை உயர்த்தி சொல்லுங்கள். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட தெரியும். தெரியுங்களா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை, மூத்தவன் அப்பாவோட இருக்கிறார், நல்ல கீழ்ப்படிதல். இளையகுமாரன் நல்லா தான் இருந்தார். சுருக்கமாக சொல்கிறேன் நேரத்தை கருதி. இளையகுமாரன் என்ன செஞ்சார், ஆஸ்தியை பங்கிட்டு, அப்பா வேண்டாப்பா, எப்பா இங்கே தான் இருப்போம், உனக்கு என்னப்பா குறை இருக்குது, நம்ம வீட்டுக்காரர் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, உனக்கு ட்ரெஸ்ஸு இருக்குது, நீ ஏன் பிரிச்சுட்டு போகிற, அவள் என்னோட நீ இருக்கணும்ப்பா, என் சொத்து மேட்ரு அது பெரிய இல்லை, சொத்தை உனக்கும் ஒரு சொத்து, உங்கள் தம்பிக்கு ஒரு சொத்து, ஏன்னா இது நான் மேட்ரே கிடையாது, பிரித்து கொடுத்துருவேன், ஆனால் நீ பிரிச்சுட்டு போனா அப்படின்னா அப்பா எவ்வளோ எச்சரிச்சிருப்பார் மனதுருக்கத்தினால. இல்லை எனக்கு சொத்தை கொடுங்கன்னு சொல்லி அவன் போராடி வாங்கிட்டு போனான். நடந்து என்ன தெரியுங்களா? பைபிளில் ஒரே வார்த்தையில் போட்டிருக்கு துன்மார்க்கமாயின்னு. அதில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரே வார்த்தையில் துன்மார்க்கம்னு போட்டிருக்கு. நம்ம தியானிக்கணும். என்ன துன்மார்க்கம்? அந்த பணத்தை வச்சுட்டு குடிச்சிருப்பார், அந்த பணத்தை வச்சுட்டு பெண்கள் விஷயத்தில். அதனால தான் அவங்க அண்ணன் குற்றம் சாட்டுறாரு, வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டேன்னு ஒரு 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 காரியத்தை மென்ஷன் பண்ணுறா. ஒருவேளை அந்த இளையகுமாரன் வேசிக்கிட்ட கூட அந்த பணத்தை வச்சு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் டீசெண்டாக துன்மார்க்கமாங்கிறாரு. மனுஷன்தான் பாவத்தை என்ன செய்வான், உணர்த்தி காட்டும். இந்த பாவம் இப்போ துன்மார்க்கமானாவே அதிலே அடங்கி போச்சு எல்லா பாவமும். அண்ணங்காரன் வந்து சொல்கிறான், வேசிகளிடத்தில் ஆசை அழிச்சு விட்ட மனுஷன்தான் துன்மார்க்கன்னு ஆண்டவர் மன்னிப்பார். மனுஷன்தான் பாவத்தை சுட்டி காண்பிப்பான். ஒரு விபச்சார பாவம் செஞ்சுட்டா கூட ஆண்டவரே இப்படி பாவம் பண்ணிட்டேன்னா விபச்சார பாவத்தை மன்னிப்பார் ஆண்டவர். அதுக்கப்புறம் நினைக்க மாட்டார், பரிசுத்த வாட்டியாக தான் பார்ப்பார். ஆனால் மனுஷன்தான் இவன் விபச்சாரக்காரன், விபச்சாரக்காரி அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி மூத்தாண்டன் அப்படி தான் பார்த்தான். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். பணம் செலவழிஞ்சிருச்சு, பஞ்சம் வந்துச்சு, பன்றிக்கு போடுற குடியானத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவன் கூட வேலைக்கு கூப்பிட அவன் போய் ஒட்டி கொண்டான். பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல, பசி ஆற்ற ஆசையாக இருந்தான். அப்போ தான் அப்பாவை நினச்சி பார்க்குறான். அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள், நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சம்பளம், பூர்த்தியான சாப்பாடு, 7ஆம் சுவை உணவு. சில உதாரணம்லாம் வருது, அப்புறம் என்ன பண்ணுறது, சொல்லித்தானே ஆகணும். கடந்த நாட்கள் உமலா சிஸ்டர் அவங்க வீட்டு கூட்டம் வச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் அறிவிப்பு கொடுத்தோம். வீட்டு கூட்டம், இப்படி ஒரு வீட்டு கூட்டம்லாம் வைக்கும்போது எல்லா தேவ பிள்ளைகளும் உற்சாகமாக என்ன செய்யணும், உங்கள் வீடு மாதிரி நினச்சி வரணும். அந்த சகோதரி இப்போ நடக்கிறாங்க, காலில் முட்டியில் 2 பக்கம் ஆப்ரேஷன் பண்ணி, அவங்க மாமனாருக்கு அந்த திருமண நாள், வயசு 80 வயசு ஆயிடுச்சு மாமியாருக்கு. இவங்க நல்ல தைரியமாக வீட்டில், ஜோலி சிஸ்டருக்கு தெரியும், சாமியல் பிரதர் இருக்காரா, நீங்களாம் வர முடியல அவரை வேலை, நீங்கள் போனீங்க, தைரியமாக அவங்களுக்கே தெரியும், நான் ஆர்சி என் மருமக இப்படி என்ன பண்ணிருச்சு, சரி ஓகே வந்துட்டு சந்தோஷமாக அவங்க அந்த காரியத்தை செஞ்சு, சிஸ்டர்ஸ் டிஃபன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிலாம் கேட்குறேன். ஆமாம் சார், 7ஆம் சுவை, 7ஆம் சுவை நான் இருக்கா ஹோட்டலில், அங்கே நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நல்லா சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்கள் வீட்டில் சமைக்க வேண்டாம், பாஸ்டர் அம்மா தம்பி வரட்டும், அவங்கள்ட்டே டிஃபன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாங்க. வீட்டில் நான் சாப்பிட்டேன். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த இளையகுமாரன் வீட்டில் பூர்த்தியான 7ஆம் சுவை உணவை விட, ஹோட்டலை விட பூர்த்தியான சாப்பாடு, அழகான நேர்த்தியாக சாப்பாடு இருக்குது. அப்போ தான் நினைக்கிறான், ஒரு தீர்மானம் பண்ணுறான், நான் போய்
பரத்துக்கு விரோதமாக தகப்பனே உமக்கு விரோதம் பாவம் செய்தேன், இனி உங்கள் பிள்ளைங்கிறது தகுதி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கோங்க. இந்த குடியானட்ட போனேன், பன்றி தவிடு கூட எனக்கு கிடைக்கல, நான் உங்கள்கிட்ட ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன், ஏன்னா உங்கள் சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன், உங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கிட்டேன், அவமானத்தை உண்டாக்கிட்டேன்ப்பா அப்படி நினச்சிக்கிட்டு போகிறான். கவனிங்க, இந்த மனதுருகிறங்க வார்த்தையை சொல்கிறேன். அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு, அங்கே ஒரு வார்த்தை வருது, வீட்டில் போய் படித்து பாருங்க, மனது உருகி. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? கண்டு ஓடி வந்தாருன்னு வரல, இதான் மனதுருக்கம். அவனை பார்த்த உடனே, அவனை எப்படி வந்திருப்பான், பன்றிக்கு போடுறவன் நாத்தம் பிடிச்சி சேவிங் பண்ணாமல் முடியெல்லாம் வளர்த்து பழைய ட்ரெஸ்ஸோடு அப்படி தான் வருவான். ஆனால் மகனாச்சே, அப்படியே தூரத்தில் கண்ட உடனே தகப்பனுக்கு என்ன சுபாவம் வருது? மனது உருகம். கண்டு ஓடி அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, இவனை குளிக்க வைங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க, காலுக்கு நல்ல செப்பல் ஷூ போடுங்க, நல்ல மோதிரத்தை போடுங்க, நல்ல கொளுத்த கன்று. மட்டன் பிரியாணி இல்லைங்க, என்ன பிரியாணி? பீஃப் பிரியாணி. என்ன பிரியாணி அங்கே? கொளுத்த கன்றுனா மட்டன் பிரியாணி எல்லாங்க. என்ன கன்று? பீஃப் பிரியாணி. அடித்து ட்ரம்மெல்லாம் அடித்து வீடு ஒரே நடனம், நல்ல கையை அடி டான்ஸு கும்பாலாம். இப்போ அண்ணன் வராரு, வந்து என்னன்னு நேராக வந்திருக்கலாம், அவங்க வீடு தானே, வேலைக்காரண்ட விசாரிக்கும் போது இவங்க தம்பி வந்துட்டான் இதுமாரி. உடனே தகப்பன் மனம் வருந்தி கூப்பிட்றாரு. அப்போ சொல்கிறான், நான் எப்பா உங்களோட நான் இருக்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி கூட போடலை, தம்பி வந்தோடனே நீ என்ன பிரியாணி போடுறீங்க? பீஃப் பிரியாணி. நல்ல டான்ஸு, நல்ல விலை உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், நல்ல செப்பல்லாம் போட்டு அவனை குளிக்க வச்சு முடிய வெட்டி வீடு நடன கோலம் போது, இல்லைப்பா அவன் அதான் மனது இருக்கும். அப்போ தகப்பன் சொல்கிறாரு பாருங்க, அவன் என்ன செஞ்சான்? அவன் செத்தான், இப்போ உயிரோடு இருக்கிறான். சாகல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்தான். நம்ம சந்தோஷப்படணும், நீ சந்தோஷப்படணும். அப்புறம் அவனும் அந்த உணர்ந்து வர்றான். அப்போ அந்த ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அண்ணனுக்கு அந்த மனதுருக்கம் இல்லை. மனதுருக்கம் இருந்தால் செஞ்ச பாவத்தை என்ன செய்யும்? மன்னிக்கிற சுபாவம். ஒரு அப்பாவுக்கு அந்த மனதுருக்கம் இருந்தால் தான் மன்னிக்கிற சுபாவம் இருந்தது. அப்போ இந்த முதல் குறிப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாருக்கும் மனதுருக்கம் இருக்குது, இன்னும் எனக்கு அந்த மனதுருக்கம் தாங்கப்பா, அந்த மன்னிக்கிற சுபாவத்தை எனக்கு தாங்கப்பா. இன்னும் கேளுங்க, இதான் முதல் குறிப்பு. அப்போ மனதுருகி மன்னிப்பா. ரெண்டாவது, ஏசாயா 54:10. மனதுருகிற ஆண்டவர் என்ன செய்வார்? ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று. நீங்களாங்க என்ன வார்த்தை வருது? உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் மனதுருகினா கிருபை என்ன செய்யாது? விலகாது. இன்னைக்கு நல்ல கிருபையை குறித்து நல்ல பாடலை பாடினோம். கிருபையை குறித்தே எல்லா பாடலையும் நம்ம பாடணும். அதான் இந்த வசனம் சொல்லுது. மலைகள் விலகாது. ஒருவேளை மலையே விலகி போனால் பர்வதங்கள் நிலை பெயராது. அதுபோல் பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார், என் கிருபை என்ன செய்யாது? உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிருபையை. இப்போ ஆலயத்தில் வந்து உக்காந்துருக்குறோம். இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் வருவது கிருபை. ஒரு அலையா சொல்லாமா? ஒவ்வொரு வாரமும் இந்த வாரமெல்லாம் பாதுகாத்து, இப்போ 11 மணிக்கு நீங்கள் போயிடுவீங்க. போன பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருவீங்க. பெண்கள் ஜெபத்துக்கு பெண்கள் வருவாங்க, நாளைக்கு அதிகாலை ஜெபத்துக்கு வருவாங்க, உபவாச ஜெபத்துக்கு வருவாங்க. ஆனால் அநேகர் இப்போ இவ்வளோ பேரும் வர்றது டோட்டலாக ஞாயிற்றுக்கிழமை தான். இவ்வளோ பேரும் உபவாச ஜெபத்துக்கு வர மாட்டார்கள். வந்தால் நான் சொல்லிடுவேன் இவ்வளோ பேரும் வருவாங்கன்னு. இவ்வளோ பேரும் பெண்கள் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க, பெண்கள் தான், சகோதரிகள் தான் வருவாங்க. இங்கே இத்தனை உட்காந்துருக்கிற 50, 60, 70 பேரும் நாளைக்கு அதிகாலை ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. அதில் வாஞ்சி உள்ள பிள்ளைகளை கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் எல்லாரும் வரணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் சபை கூடி வருது. அதனால தான் நானும் ஞாயிற்றுக்கிழமை வரலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுனா,
அலெக்ஸ் தான் உதவி செய்யணும். காலைல வந்துடுறீங்களா? முத்துக்குமார் அலெக்ஸ் தான் என்னை காரில் கொண்டு வந்து பத்திரமா இறக்குறாங்க. கால் நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கிருபை தான். அது கூடணும், ஸ்ட்ராங் ஆகணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் நாளை வச்சுருக்காரு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா கிருபை தான்னு. குளிக்க சொல்லுங்கள். என்ன மாதிரி இப்படி நொட்டி நொட்டி நடக்கலனாலும், தாங்கி தாங்கி நடக்கலனாலும் நீங்கள் நல்லா நடந்து வரீங்க பார்த்தீங்களா? சுகமாக அது கிருபைங்க. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ இன்னும் 1 மாதத்தில் ஸ்ட்ராங் ஆகி, இன்னும் 1 மாதம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி, அப்புறம் 6 மாதம்லாம் வண்டி ஓட்டுற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அதனால தான் கொஞ்சம் இடையில நான் எழுந்திழிச்சு நிற்கிறதுக்கு காரணம், அது நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், கொஞ்சம் நம்ம முயற்சி இருக்குன்னு சொல்லி தான். அப்போ ஆண்டவருடைய கிருபை தான். பவுலுடைய சரீரத்தில் எத்தனையோ பலவீனங்கள் வந்தது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிருபையை பெறணும்னா நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. காலைதோறும் அப்படி கிருபைகள் புதிதாக இருக்குது. நாளைக்கு 1ஆம் தேதி சபையார் எல்லாரும் கூடி வர 5:30க்கு வச்சுருக்கோம் நாளைக்கு. ஆனால் 5:30 வரைக்கும் அடுத்த நாள் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 5 மணிக்கே எழுந்திரிங்க. சிலர்லாம் 4 மணிக்கே எழுந்திரிச்சிருவீங்க. கொஞ்சம் பலவீனத்து நிமித்தம் என்னால் அதிகாலை ஜெபம். ஆனால் இப்போல்லாம் மறுபடியும் ஆண்டவர் 4 மணிக்கு எழுப்பி விட்டுறார். சத்தம் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி நான் படுத்துக்கொண்டு உட்காந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். பிறகு அப்புறம் மனைவியோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு நாளும் அன்பு தேவ பிள்ளைகளை அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நம்புகிறவனிய கிருபை சூழ்ந்து கொள்ளும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பிரதர் கர்த்தரை நம்புன்னு சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறோம். ஏன் அதுக்கு தான் சொல்கிறேன். மனதுருகிற கர்த்தர் கிருபையை உங்களுக்கு கொடுக்கணும்னா எதையும் நம்பாதீங்க. பிரதர் பணத்தை நம்பாதீங்க, உங்கள் பலத்தை நம்பாதீங்க, உங்கள் அழகை நம்பாதீங்க, ஐஸ்வர்யத்தை நம்பாதீங்க. நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. மனுஷ தயவு நமக்கு தேவை, ஆனால் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. மாமனாரை நம்பாதீங்க, மாமியாரை நம்பாதீங்க, கவனிங்க கவனிக்க என்ன கவனிங்க, நாத்தனாரை நம்பாதீங்க, கொழுந்தனாரை நம்பாதீங்க. நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் யார் சொல்லுங்க சத்தமா? கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. எல்லாம் கவனிங்க. குறிப்பெடுக்கும் போது குறிப்பெடுங்க, மற்ற நேரம் என்னை கவனிங்க. என்னை வேறு எந்த சிந்தையும் வேண்டாம். இன்னொரு 25 நிமிஷம் ஒரே கான்ஸ்டன்ட்டாக முழுமையாக ஒப்பு கொடுங்க. இந்த செய்தி பசுமரத்தாணி மாரி உங்களுக்கு பதியும். வசனத்தை படிக்கும்போது கூட செல்லில் படிக்காதீங்க. செல்லெல்லாம் ஆஃப் பண்ணுப்பா, குப்பரிக்க வச்சிருப்பா, குப்பரிக்க வச்சிரு. ஏதாவது மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், குப்பரிக்க வச்சிருப்பா, குப்பரிக்க வச்சிருங்க. நான் செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். செல்லு பிரச்சனை மேக்ஸிமம் தடையாக இருந்துச்சுன்னா செல்லை வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க. ஒரு 2.5 மணி நேரம் வீட்டில் போய் அட்டன் பண்ணலாம். ஃபோனெல்லாம் என்ன தலை போயிட போது நமக்கு யோசிச்சு பாருங்க. மனதுருகிற ஆண்டவர் கிருபையை கொடுக்குறாரே, இந்த கிருபையை விட என்ன செல்லு முக்கியமா? எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு குறிப்பிடுங்க, கவனிங்க, என்னைய பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறேன், அப்புறம் நின்று பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். முடியாதனால தான் நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு உட்கார விருப்பம் இல்லை, உட்காந்து பிரசங்கம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பிள்ளைகள் பாஸ்டர் வாங்க நீங்கள் உட்காந்தாவது பண்ணுங்க, நான் அநேகர் சொன்னதுனால தான் வந்து உட்காந்து பண்ணுகிறேன். பலப்படுத்தினா நின்று கொடுக்குற அளவுக்கு என்னை பலப்படுத்துகிறோம். அது கிருபை. கிருபை. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிருபையை கொடுக்குறாரு. அன்பு பிள்ளைகளே, தாழ்மையாக இருங்க. என்ன உயர்த்தினாலும், என்ன பணம் வந்தாலும், எது வந்தாலும், படிக்கிற பிள்ளைங்க எத்தனை மார்க்கு வாங்கினாலும், என்ன டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்னும் கிருபையை கொடுப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன செய்யும்? கிருபை பெருகும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்குது, அவருக்கு பயப்படுற மேலே அப்படி கிருபை அவ்வளவு பெரியா இருக்குது. கிருபை. உடன் ஊழியர் ஆராதனை சொல்லும்போது பேரன்பு, அந்த பேரன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அப்போதான் இந்த வசனம் மலைகள் விலகும். மலையை போல யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க சில நேரம் விலகுவாங்க. பர்வதங்களை போல நீங்கள் விலகினாலும் ஒத்தாசை வரும் பர்வதம் உங்களுக்கு எனக்கும் உண்டு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை என்ன செய்யும்? வரும். பிரதர்ஸ், பர்வதங்களை போல நீங்கள் நம்பி இருக்கலாம், மனிதரை நீங்கள் நம்பி இருக்கலாம்,
அவங்க கூட மாறும், ஆனா கிருபை என்ன செய்யாது? மாறாது. சவுலை விட்டு கிருபை விலகுனது, தாவீதை விட்டு கிருபை என்ன செய்யல? விலகவே இல்லை. காரணம், தாவீது அதிகாலையில் தேடுன, அதான் கிருபை விலகல. சவுல் அப்படி அதிகாலமே தேடல. முதல் அரசன் தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார். சவுல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கல, தன் பலத்தின் மேல், படை பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்தான். அதனால தான் படையில யுத்தத்தில் தோல்வி தோல்வி. சவுல் முதல் அரசன் தாழ்த்தல, ஆனா தாவீது பாவம் செஞ்சாலும் சில காரியத்தில் தவறுனாலும் தன்னை தாழ்த்தினார். அதனால தான் தாவீதுக்கு கிருபை விலகல. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் மாத்திரமல்ல, நாமளும் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை என்ன செய்யும்? பெருகும் பெருகும். இந்த ஒரு அடியை பாடி மூணாவது குறிப்பு போலாமா? மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடினும். தெரிந்த பாடல் தானே சத்தமா? மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவியகன்றிடின். ரெண்டு கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி, மாறிடுமோ அவர் கிருபைய நாளும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபைய நாளும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வத கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராய கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னா பிரயாணத்தில் காப்பார். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் போக்கையும் வரத்தையும் காப்பாரேன்னு சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகள், என்னை கவனிங்க. அது மாதிரி நீங்களும் நானும் இப்போ 11 முடிச்சோன்னே எல்லாரும் வண்டியில் போகணும், காரில் போகணும். திங்கக்கிழமைலேருந்து செவ்வாய்க்கிழமை டெய்லி எத்தனை தடவை நம்ம போகிறோம். இந்த ரோட்டில் எத்தனை விபத்துக்கள், ஆக்சிடென்ட்டுகள் நடக்கிறது நம்ம கண் முன்னால். ஆனால் நீங்களும் நானும் போய் எல்லாம் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஏரோப்ளேனில் போகிறீங்க, ஏதோ டெய்லி பிரயாணம் போக்குவரத்தில் இருந்துக்கிட்டே தான் நம்ம இருக்கிறோம். அந்த சுகமாக போக்கையும் வரத்தையும் நம்ம பாதுகாப்பது என்னது? ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை விலகாது. அதான் மனதுருகிற ஆண்டவர் இன்னைக்கு ரெண்டாவது உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? மூன்றாவதாக மத்தேயு 9:36. சீக்கிரம் படிச்சிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? மத்தேயு 9:36. அவர்கள் மேல் மனது உருகி. இதான் மூன்றாவது காரியம். என்ன செஞ்சாரு? வாசிங்க சிஸ்டர். அதை மனது உருகிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த மூணாவது குறிப்பில் என்னன்னா, அவர் பாருங்க படகுல ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் காட்டில் வனாந்தரத்தில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்து கால்நடையாக வந்தாங்க. எப்போ இயேசு வந்தாலும் ஆயிரக்கணக்கான 2000, 3000, 10,000, 5000 இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போ இந்த இடத்துல திரளான ஜனங்கள், அதனால தான் எண்ணிக்கை போடல. நான் நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான ஜனங்க இருந்திருப்பாங்க. அவர் காட்டுக்கு போறார், வனாந்தரத்துக்கு போறார், படகுல ஏறி கேள்விப்பட்டு இயேசுங்க வந்துட்டாரு கேள்விப்பட்டு பட்டணத்திலிருந்தெல்லாம் வந்தாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தோன்னே அவங்கள எல்லாத்தையும் பார்க்குறாரு. இப்போ நான் அவங்கள ஒவ்வொரு முகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு என்ன செஞ்சார் தெரியுங்களா? சொல்லுங்க. மனது உருகினார். ஏங்க மனது உருகினார்? இவ்வளோ 1000 பேர் வந்திருக்காங்க என்னகிட்ட, ஆனால் இவங்களுக்கு மேய்ப்பன் இல்லை. இவங்களுக்கு மேய்ப்பன் இல்லைன்னா இவங்க சிதறப்பட்டவர்களாக போயிடுவாங்க, தொய்ந்து என்ன செய்வாங்க, போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்களை கண்டு மனது உருகி சீசர்களை நோக்கி, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை என்ன செய்யுங்க, அறுப்போ மிகுதி. இந்த மூணாவது குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, யோசிச்சு பாருங்க.
இப்போ 50-60 பேர் வந்திருக்கிறோம். இப்போ ஆயிரங்கள் வெளியில இருக்கிறாங்க. கூத்தூர்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க சபைக்கு வராம வெளியில இருக்கிறாங்க. அறுப்போ மிகுதி. அப்ப வேலையாட்கள் நீங்களும் நானும் அவங்க இந்த சர்ச்சுக்கு வரணும்னா, மேய்ப்பன் அண்டையில் வரணும்னா, அவர் தான் பிரதான மேய்ப்பர், நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன். ஆனால் சபையில் மந்தையா வச்சிருக்கிறார். இது ஒரு மந்தை. மந்தைக்கு பொறுப்பாய் பாஸ்டர் வைத்திருக்கிறார், மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் வேலையாட்களா இருக்கிறோம். அப்ப நம்ம போய் வாரம் 6 நாள் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுக்காக மனதுருகி ஜெபித்து அவங்களை ஞாயிற்றுக்கிழமை எங்க அழைச்சிட்டு வரணும்? மந்தைக்கு அழைச்சிட்டு வரணும். இதுதான் மனதுருக்கம் செய்கிற 3வது காரியம். பிரதர், இந்த மனதுருக்கத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட இருக்குது. ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்கும்போது, ரோட்டில் போகிறவங்களை பார்க்கும்போது, வழக்கத்தின் பிரகாரம் தான் சமயபுரத்துக்கு போகிறான்னு நினைக்கக்கூடாது. அவங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன வரணும்? அந்த மனதுருக்க கம்பேஷன் வரணும். இவங்களாம் சபைக்கு போகணுமே, யார் பெற்ற பிள்ளையோ இப்படி கும்மி அடிச்சுக்கிட்டு போகுது. சிரிக்கக்கூடாது, நம்ம சிரிப்பு தான் வரும். கும்மி அடிச்சுட்டு போகிறாங்க, கை தட்டிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறோம். அதை நினைக்கும்போது சிரிப்பு வரும். ஆனால் இவங்களாம் இயேசு இல்லையே, எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் அங்கே வராங்களே, அந்தந்த ஊருக்கு போய் அந்தந்த திருச்சபைக்கு சென்றால் நலமாக இருக்குமே. இந்த பழுவூரில், பனமங்கலத்தில், பள்ளிவடியில், சமயபுரத்தில், சௌமியா நகரில். ஏன் இதை சொல்கிறேன்னா, இதுதான் நம்முடைய தரிசனம். டோல்கேட்டில், திருவண்ணாக்கோவிலில், மாம்பழச்சாலையில், தாளக்குடியில், அகிலாண்டபுரம், கீழே வாலாடி, மேலே வாலாடி, ஓ மாந்தர, லால்குடி, ஓ வெள்ளனூர், வெள்ளனூர், இங்கிட்ட நொச்சியம், அந்த சைடு எங்கிட்ட. இதுதான் நம்முடைய எல்லாம். ஜெபம் பண்ணுங்க. அங்கெல்லாம் வந்துட்டாங்களா பாஸ்டர் நினைக்காதீங்க. நீங்களும் நானும் மனதுருகி ஜெபித்தால் அங்கிருந்தெல்லாம் கர்த்தர் ஆத்துமாக்கள் என்ன செய்வார்? கொண்டு வர. அறுப்போம் மிகுதி, வயல் நிலங்கள் நிலைந்திருக்கிறது. இந்த தலைமுறைக்கு யார் இயேசுவை பற்றி சொல்லுவது? அந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா, ஏன்னா சபைக்கு வரலன்னா, மேய்ப்பில்லைன்னா அவங்க தொய்ந்து போயிடுவாங்க. அவங்க பிசாசு சிதறப்பட்டு போயிடுவாங்க. சிலரையாவது நம்ம அக்னியிலிருந்து எடுத்து வர வேண்டும். பாருங்க, இப்போ மே மாதம் முடிய போது, நாளைக்கு 1ஆம் தேதி, வருஷத்தின் மத்திய பாகத்தில் வந்திருக்கிறோம். இன்னும் இந்த வருஷத்தில் 6 மாதம் தான் இருக்கிறது. ஆண்டவரே, 5 மாதம் போயிருச்சு. நான் ஒருத்தரை கூட அழைச்சிட்டு வர முடியல. நான் முடியலன்னு சொல்லல, நீங்கள் சொல்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, அவங்க வரல. இன்னும் மீதி உள்ள அந்த 6 மாதலாவது ஏன் மூலம் சபை ஜெபிக்குது. ஒரு ஆத்மா வந்தால் அது உங்களுக்கு பெருமை அல்ல, பெருமை அடையக்கூடாது. ஒரு ஆத்மாவை அழைச்சிட்டு வந்தேன்னு சபை ஜெபிக்குது. வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறாங்க, ஆயத்த ஜெபத்தில் ஜெபிக்கிறாங்க, அதிகாலையில் ஜெபிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கிறோம், உபவாச ஜெபத்தில் ஜெபிக்கிறோம், தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்போ உங்கள் மூலம்தான். வாலிப தம்பி, உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க. புது கல்வியாண்டு போகிறீங்க, நண்பர்களோட பழகி இங்கே பக்கத்தில் உள்ள அங்கே தூரத்துலேருந்து அங்கே உள்ள சர்ச்சுக்கு போக வைங்க. மனதுருக்கம் இருக்கணும், மனதுருக்கம் இருக்கணும். இந்த மனதுருக்கத்துக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டீங்களா? வெளியிலேருந்து ஜெபவீரன் ஜான் கைடு அவருடைய பெயர். அவர் அமெரிக்காவில் இருந்தார் மிஷினரியாக. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1905-6 அப்போவே. இப்போ எத்தனை ஆண்டு ஆச்சு? 2000 வந்து 2026, 126 ஆண்டு ஆயிடுச்சு. 125 ஆண்டு ஆச்சு. 125 ஆண்டுகளுக்கு முன்பாக கவனிங்க, இந்தியாவில் யோசிச்சு பாருங்க. ஏங்க அமெரிக்காவில் இருக்கிறவர் இந்தியாவுக்கு வரணும்? அமெரிக்காவில் இருக்கிற அந்த ஜெபவீரன் ஜான் கைடு அவர் பேர். அவர் இந்தியாவுக்கு வந்து பஞ்சாபில் சீக்கியர் இருக்கிற இடத்துல வந்து சுவிசேஷத்தை ஆரம்பித்தார், ஊழியத்தை செய்தார். நடந்தது என்ன தெரியுங்களா? சில ஆண்டுகள் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலை. ஆனால் அவர்கிட்ட என்ன நல்ல குணம்னா, மனது உருகி ஜெபிப்பார், மணிக்கணக்காக ஜெபிப்பார். அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படியே காப்பு காய்ச்சி போயிடும். ஒரு ஒட்டக முழங்கால் மாரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. உதாரணத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இப்போ பேசி கொண்டு இருக்கிறார் உங்களோட. வீட்டில் போய் உங்கள் முழங்காலை பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட வர்றது சீக்கிரம், ஆண்டவரே நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணும். இப்போ என்னால் முழங்கால் படிக்கிட முடியல, கால் இப்படி இருக்கிறதுனால. இப்போ ஓரளவு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி மடக்கிறேன். இன்னும் முழுமுதன் மடங்கி முழங்கால் படிக்கிட நான் விரும்புகிறேன். எவ்வளோ பலன் இருக்கிறவரோ சாகிற வரைக்கும் நம்ம முழங்கால் படிக்கிடணும். ஜெபவீரன் ஜான் கைடு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நடந்து என்ன தெரியுங்களா? அவர் என்ன திரும்ப கேட்டார்? ஆண்டவரே, ஒரு வருஷத்துக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, சில வருஷங்கள் ஆத்மா இல்லை. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மான்னு சொல்லி, வருஷத்துக்கு எத்தனை நாள்? சத்தமாக சொல்லுங்க. 365 ஆத்மா
ஊழியத்தின் மூலம், அவர் ஊழியத்தின் மூலம், என் ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி மனது உருகி அழுது ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணாங்க. பிரசங்கம் என்ன மாரி இப்படி 1 மணி நேரம்லாம் பண்ணலை. நல்லா கவனிங்க, மனதுருக்க ஜெபத்துக்கு சொல்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் தான் பிரசங்கம் பண்ணா. பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் ஜெபத்தில் ஜெபிப்போன்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், ஆவியானவர் தொட்டு பாவின்னு அநேகர் உணர்ந்து அந்த 1 வருஷ ஊழியத்தில் 365 ஆத்துமா தான் கேட்டார். 400க்கு மேலே ஆத்துமாக்கள் அவருடைய ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டார்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா சத்தமா. அடுத்த வருஷம் இன்னொரு லெக்க வச்சார். ஆண்டவரே, வருஷத்துக்கு பாருங்க, அமெரிக்காலேருந்து வந்தவர், மொழி தெரியாது. அந்த பாரம், அந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா ஆத்துமாக்களை தருவார். கண்ணீரோடு ஜெபித்தால் ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். இந்த 26 ஊழியத்திலே இல்லாத காரியம் இனிமேல் இந்த ஜெபிக்கிறீங்க, மனதுருக்க ஜெபத்தை, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை, ஆத்துமாவுக்காக அந்த ஆத்துமா பாரத்தோடு சுவிசேஷம் சொல்லி கதறி ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆத்துமாக்களை இந்த இடத்துல நிரப்புவார். ஒரு ஆராதனை, 2 ஆராதனை, 3 ஆராதனை சொல்லிக்கிட்டு இருப்பது அல்ல. நீங்கள் நான் செயலில் ஈடுபட்டால் தான் கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். அந்த ஜெப வீரன் ஜான் கைடு 365 ஆத்துமாக்களை கேட்டா 400க்கு மேலே கொடுத்தார். 2வது ஆண்டில் 365, 700, 730 ஆத்துமாக்களை கேட்டார். அப்படியே டபுளா 365 அப்படி டபுளா பெருக்குனா 730 நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு 800 ஆத்துமாக்கள் மேலே 2வது வருஷத்தில் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் கேட்குறேன், நீங்கள் 800 ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டாம் பிரதர். அம்மா, நீங்கள் ஜாப விரும்ப ஒரு ஆத்துமா இந்த செய்தியில் என்னைக்கு தொடப்படுங்க. ஆண்டவரே, ஜூன் மாதம் ஊழியக்காரன் மூலம் ஆவியானவரோடு தெளிவாய் பேசியிருக்கிறீர். சிஸ்டர் சொல்லுங்கள், என் கணவர் வரணும், இந்த டிசம்பருக்குள்ளே என் கணவர் வரணும், என் பிள்ளைகள் வரணும், குடும்பமாக வரணும். ஒருவேளை குடும்பமாக வர்றவங்க திருப்தி ஆகிடக்கூடாது, நான் குடும்பமாக வரணும். என் பக்கத்து வீட்டார் வரணும், என்னுடைய அண்டை வீட்டார் வரணும். வாலிப தம்பி, ஸ்கூல் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் வரணும். வாலிப மகளே, காலேஜுக்கு அடி எடுத்து வைக்கிறீங்க, இன்னும் வரணும். ஒருவேளை இங்கே வரணும், அங்குள்ள சர்ச்சுக்கு போகணும். இந்த பகுதியில் உங்கள் நண்பர் இருந்தால் இங்கே வரணும். சகோதரிமார்களே, சகோதரி வரணும். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து மனதுருகி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு மேய்ப்பன் இல்லை, தொய்ந்து போயிடுவாங்க, சிதறப்படுவாங்க. அறுப்போம் மிகுதி. ஆண்டவரே, அறுவடைக்கு வேலையாட்களாய் என்னை அனுப்புமா ஆண்டவரே, என்னை அனுப்பும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மனதுருக்கத்தை பெற்றுக்கொண்டு ஜெப வீரன் ஜான் கைடு போல ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயம் இதே பகுதியில் ஆத்துமாக்களை தருவார். இதற்கு ஒரு நம்ம பகுதியில் நீங்களே கேட்கலாம், இப்போ ஏதாவது நடந்திருக்கான்னு. இன்னொரு காரியத்தை சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் 40 ஆத்துமா தான் அவருடைய சபையில் இருந்துச்சு. சொல்லுங்கள், எத்தனை ஆத்துமா? 40 ஆத்துமா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளை விட குறைவாக தான் இருந்துச்சு. ஆரம்ப ஊழியத்தில் ரொம்ப நாள் அப்படி தான் இருந்துச்சு. சபையார் எல்லாரையும் மனது உருகி ஜெபிக்க அப்படி தூண்டினா எல்லாருக்கும் அந்த ஜெப ஆவி பற்றி பிடித்தது. வாலிப பிள்ளைகளாக முழங்கால் படியிட்டு கதறினார்கள், ஆண்டவரே இந்த பட்டணத்தை தாரும்னு சொல்லி. அப்போ அவங்க ஊரில் இருக்கிற அந்த சுத்துப்புற கிராமத்திலிருந்து ஆத்துமாக்களை தார் சொல்லி எல்லா உபவாச கூட்டங்களிலும், தனி ஜெபத்திலும், பெண்கள் ஜெபத்திலும், ஞாயிற்றுக்கிழமையிலும் தனி ஜெபத்திலும் எல்லாத்தையும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அவங்க ஜெபித்தது மாத்திரமல்ல, சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நடந்தது என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அவருடைய சபையில் 600 ஆத்துமாக்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இது நடந்த இதுமாரி எத்தனையோ உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். 40 ஆத்துமாக்கள் இருந்த இடத்துல இந்த ஜெபத்தை அவங்க ஏறெடுத்து சுவிசேஷம் சொல்லி அந்த மனதுருக்கத்தோடு சுவிசேஷம் சொல்லி ஜெபித்து எல்லார் மூலமும், பாஸ்டர் மூலம் மாத்திரமல்ல, பாஸ்டர் மூலம் சில ஆத்துமாக்கள், இங்கே சபையில் அற்புதம் நடக்கும்போது சில ஆத்துமாக்கள், சிலர் அப்படியே அங்கே கேள்விப்பட்டு அப்படியே சபைக்கு வந்து, இப்படி ஒவ்வொருத்தர் மூலம், சபையில் உள்ள ஒவ்வொருத்தர் மூலமும் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நம்ம காம்பவுண்டு போட்டோம், ஆத்துமாக்கள் வந்த பிறகு இந்த இடத்தெல்லாம் வாங்கி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதில் திருப்தி ஆகிடக்கூடாது. இப்போ சேஃப்டிக்காக நம்ம காம்பவுண்டு போட்டுருக்குறோம், யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக, ஆடு மாடு மனிதர்கள் வரக்கூடாது என்பதற்காக. இது எல்லை பெரிதாகணும். எல்லாம் கேட்கலாம், ஆத்துமாக்கள் வந்து என்ன செய்யுது, எல்லாமே அங்கங்கே ஃபுல் பில்லர் போட்டு மேலே சர்ச்சை கொண்டு போகலாம். பக்கத்தில் சொல்லுங்கள், அங்கங்கே பில்லரை போட்டு எங்கே கொண்டு போயிடலாம்? பாஸ்டர், வேணும் வாங்கிறதுக்கே நுர தள்ளுது, நாக்கு தள்ளுது. எங்க டென்னிஸ் ப்ரோ வந்திருக்காரா? அப்படியே இருக்குது, அவர்கிட்ட கொடுத்தோம், அப்படியே இருக்குது, மறந்துட்டீங்களாட்டு இருக்கு. அப்படி நினப்பு வரும். இது நம்மளால முடியாது, பரிசுத்த ஆவியானவர்கள் என்ன செய்யும்?
முடியாது. நீங்களும் நானும் விசுவாசித்தா ஆத்துமாக்களையும் கர்த்தர் தருவார். ஆத்துமாக்களை கொடுத்தார், எல்லை என்ன செய்வார்? விரிவாக்குவார். தரிசனம் என்ன செய்யும்? நிச்சயமாக என்ன செய்யும்? நிறைவேறும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் 5 சொன்னேன், நேரத்தை கருதி நாளோட முடிக்கிறேன். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். நல்ல கவனிங்க, 4வது ஆசீர்வாதம், மனது உருகுனா ஆண்டவர் என்ன செய்வார்? சொஸ்தமாக்குவார். இந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா வியாதியஸ்தருக்காக நீங்க மனதுருகி ஜெபிக்கும் போது உங்க மூலம் என் மூலம் அற்புதம் செய்வார். இதான் மனதுருக்கத்தின் ஆசீர்வாதம். ஒரு அலையிலையா சொல்லாமா? வியாதியஸ்தருக்கு காணும்போது நியாய தீர்ப்பு செய்யாதீங்க. என்ன பாவம் செஞ்சாங்களோ இந்த ஆக்சிடென்ட்டு, என்ன பாவம் செஞ்சாங்களோ இந்த வியாதி, என்ன பாவம் செஞ்சாங்களோ இந்த இது, அப்படிலாம் நியாயம் தீர்க்க வேண்டாம். அவங்க யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வரணும்? மனதுருக்கம் வரணும். மனதுருக்கம் வரணும். மனதுருக்கம் வரணும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? என்ன பாஸ்டர் நிறைய உதாரணம் சொல்றீங்க? உதாரணத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். திருநெல்வேலியில் சாரால் டக்கர்னு கல்லூரி ஸ்கூலு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கையை உயர்த்தலாமா? ஒரு சிஸ்டருக்கு தான் தெரியுது. கோலி கிராஸ் கேளுங்க பாஸ்டர், தெரியும். ஜமால் முகமது காலேஜ் கேளுங்க பாஸ்டர், தெரியும். பிஷப் கீப்பர் காலேஜ் கேளுங்க, தெரியும். எஸ்ஆர்சி காலேஜ் கேளுங்க, தெரியும். திருநெல்வேலியில் போய் அதுவும் சாரால் டக்கர் அந்த காலேஜை கேட்குறீங்களா? அதுக்கு சரித்திரம் இருக்குது. இந்த மனதுருக்கத்துக்கு சொல்லட்டுங்களா? அவருடைய அண்ணன் தான் வந்து ஜான் டக்கர், அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் மிஷினரியாக வந்து. அவங்களுக்குலாம் அந்த மனதுருக்கம் இருந்ததுனால தாங்க வந்தாங்க. அதுக்கு தான் அதெல்லாம் அந்த உதாரணம் சொல்கிறேன். இந்த மனதுருக்கம் நம்மள்ட்ட இருக்குது, இன்னும் வேணுங்கிறதுக்கு தான் ஆவியானவர் உதாரணத்தை பைபிள்லையும் சொல்கிறார், வெளியிலையும் சொல்கிறார். அவர் வந்துட்டு போய் அந்த ரிப்போர்ட் அங்கே போய் சர்ச்சில் பேச ஆரம்பித்தார். இது மாதிரி நான் திருநெல்வேலிக்கு வந்தேன், ஆண்கள் படிக்கிறாங்க, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் அடுப்பு தான் ஊதணும், பெண்கள் என்ன செய்யணும்? அடிமையாக தான் இருக்கணும், படிக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் அவர் இருந்து பெண் பிள்ளைகள் ஸ்கூலுக்கே போகலை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த காரியம். இப்போ எத்தனையோ காலேஜ் வந்துருச்சு எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படியாவது ஸ்கூல் ஆரம்பிக்கணும். சர்ச்சில் பேசுகிறார், நீங்களாம் உதவி செய்யுங்க, நம்ம கலெக்ட் பண்ணி போய் ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்போம். கல்வி அப்போ தான் பைபிளை படிப்பாங்க, படிப்பு தேவை அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுறார். அவங்க சகோதரி தான் சாரால் டக்கர். அந்த ஜான் டக்கருங்கிறது அப்பா பேர், சேர்த்து வச்சுக்குவாங்க, சாரால் டக்கர். அவங்க பாருங்க 2 காலம் நடக்க முடியாது. இந்த மனதுருக்கத்துக்கு சொல்கிறேன். இப்போலாம் கார் இதெல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் வீல் சேரில் அவங்களாவே டயரில் தள்ளிக்கிட்டு சர்ச்சுக்கு வருவாங்களாம். சின்ன வயசு. அவங்க அண்ணன் மிஷினரி அங்கே வந்துட்டார், போய் இப்போ இந்த சர்ச்சில் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் இந்த சகோதரி சாரால் டக்கர் இவங்க என்ன செய்வாங்களா, வீல் சேரில் வைக்கப்படாமல் ஒரு வாரம் கூட சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க 2 காலம் நடக்க முடியாது. ஆனால் 2 காலம் நடக்க முடியல தவிர அவங்களுக்குள்ளே இருந்த மனதில் இருந்த என்னது? மனதுருக்கம். அண்ணன் மிஷினரியாக போய் இது சொன்ன உடனே சபையாரும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்களும் தான் சொந்த பர்சனலுக்குன்னு இருந்த நகை, எத்தனையோ பவுன் நகை, சேர்த்து வச்சுருந்த பணம், இன்னும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி பண்டா கலெக்ட் பண்ணி அவங்க அண்ணன் மறுபடியும் மிஷினரியாக இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து திருநெல்வேலி வந்த உடனே அங்கே ஆசிரியர் பயிற்சி முதல்ல ஆரம்பித்து அநேக ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க மூலம் இப்போ நிறைய ஸ்கூல் இருக்குது. நான் சொல்கிறது அப்போ ஸ்கூலே கிடையாது. பெண்களுக்கென்று, வாலிப பிள்ளைகளுக்கென்று ஏறக்குறைய 20 ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு 20 ஸ்கூல் ஆரம்பித்தார்கள். ஒரு அலையிலையா சொல்லாமா? 20 ஸ்கூல் மாத்திரமல்ல, கல்லூரி. அந்த சாரால் டக்கர் எப்படி நீ கோலிகிராஸ் கல்லூரி, அதே போல் திருநெல்வேலியில் மிக ஃபேமஸான கல்லூரி. திருநெல்வேலி போனால் விசாரிங்கள், கேளுங்க. அந்த கல்லூரியும் ஆரம்பித்து இன்றைக்கி எப்படி நம்ம கோலிகிராஸில் ஜமால் முகமதில் நம்முடைய இங்கே இருக்கிற பிஷப் கீப்பரில் அவரெல்லாம் அதுக்கு ஒரு சரித்திரம்லாம் இருக்குது. இந்த காலேஜெல்லாம் ஆரம்பித்து இவ்வளவு மாணவர்கள் என்னார்களோ அன்னைக்கு அவங்க ஆரம்பித்து அப்போவே அத்தனை 20 ஸ்கூல் மூலம் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள்
ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், பெண்கள் கல்லூரி ஆரம்பித்து அநேக பிள்ளைகள், டீச்சர் ட்ரைனிங் ஆரம்பித்து, இன்னும் நர்சிங், இன்னும் அநேக காரியம். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அண்ணன் பாரத்தை சர்ச்சில் பகிர்ந்துக்கிட்டாலும் மனதுருக்கத்தோட அந்த 2 கால் முடியாத சகோதரி அவங்க ஜெபித்தாங்க. எங்கள் அண்ணன் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, திருநெல்வேலி வந்துட்டாங்க, இவ்வளோ ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, என்னால் கால் முடியாது, நான் போக முடியாது, ஆனால் இது தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்டை கலெக்ட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க ஒரு எவ்வளோ செலவாகும், எத்தனை ஆயிரங்கள் ஆகும், எத்தனை லட்சங்கள் ஆகும். அப்படி ஆரம்பத்தில் ஆரம்பித்த கல்லூரி இன்னைக்கும் திருநெல்வேலியில் சாட்சியாக இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த மனதுருக்கம் இருந்தால் தான் அந்த இறக்க சுபாவம் இருக்கும். ஒரு மனுஷன் குற்றுயிரும் குலையரமாக கிடக்கும்போது, எரிகோவிலேருந்து எருசலேமிலிருந்து எரிகோ போகும்போது ஆசாரியன் அப்படியே கண்டு விலகி போகிறான், உடன் ஊழியரும் விலகி போகிறாங்க, லேவியனும். ஆனால் சமாரியன் அவனை கண்டு காயத்தை கழுவி திராட்சரசத்தை வாத்து தான் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அந்த மனதுருகி, அந்த இடத்துல மனதுருகின்னு வரும், பைபிளில் தான் இருக்குது. மனதுருகி அப்படியே போய் சத்திரக்காரன்ட்ட கொடுத்து, இவனை பராமரித்து கொள்ளுங்க, 2 பணத்தை கொடுத்துட்டு, இன்னும் எதுவும் பணம் செலவானா நான் தாரேன்னு சொன்னாங்க. அப்போ இயேசு சொன்னார், இதில் பிறன் யாருன்னு, இரக்கம் செய்தவன் தான். அப்போ அந்த ஊழியக்காரன் பக்கமாக போனதுக்காரன் அவன்கிட்ட மனதுருக்கம் இல்லை. அடுத்து லேவியனும் கண்டு குற்றியும் கொலையருமா கிடக்கிறான், பக்கமாக விலகி போகிறான், அவனுக்கு மனதுருக்கம் இல்லை. ஆனால் சமாரியனுக்கு என்ன இருந்தது, மனதுருக்கம் இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்வோம், இறங்குவோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு தேவைகள் வரும்போது எத்தனை பேர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நீங்கள் கைமாத்தா வாங்கினாலும் 1 லட்சம் 2 லட்சம் 5000 கேட்கும்போது அந்த அவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த மனதுருக்கம் இருக்கிறதுனால தான் இவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்தில் உதவி செய்யணும், அப்புறம் நீங்கள் திருப்பி கொடுத்துறீங்க, அது வேறு விஷயம். அந்த மனதுருக்கம் இருந்தால் தான் உதவி செய்ய முடியும். இந்த சாரால் டக்கர் அம்மையார் அவங்க ஃபாரினில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், தான் அண்ணன் மிஷினரியாக வந்தாலும், தான் புக விட்டாலும், தான் சொந்த பவுனு சொந்த பணத்தை கொடுத்து இன்னும் அநேகிட்ட கலெக்ட் பண்ணி அவங்க அண்ணங்கிறது கட்டடத்தை கட்டிகிட்டே இருக்காரு, டீச்சர் ஆரம்பிச்சிட்டே இருக்காரு, ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாரு, அவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்களே, அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்களே. இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் சத்தம்மா? மனதுருக்கம். அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாம். ஆண்டவர், இந்த மனதுருக்கம் எனக்கு தேவை ஆண்டவரே. துன்மார்க்கனை எச்சரிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் கண்டு காணாமல் இருக்கக்கூடாது, யாராவது பாவம் செஞ்சால் சொல்லணும் ஆண்டவரே, அன்பா சொல்லணும், இந்த மனக்குறை தாங்கன்னு சொல்லுங்க. 2வது, கிருபை விலகாது. நீங்கள் யாரை நம்பி விலகினாலும் அந்த மனதுருக்கம் இருந்துச்சுன்னா கிருபை உங்களை விட்டு விலகாது. இது 2வது ஆசீர்வாதம். 3வது, திரளான ஜனங்களை கண்டு இயேசு என்ன செஞ்சார், மனது உருகினார். இன்னும் அநேகருக்கு சொல்லி ஜெபவீரன் ஜான் கையிடோ போல 364 வருஷத்துக்கு 400 ஆத்மாவை கொண்டு வராட்டினாலும் 1 ஆத்மாவது கொண்டு வருவேன் ஆண்டவரே, எனக்கு இந்த மனதுருக்கத்தை தாங்கன்னு கேளுங்க. பிரதர் எதையும் கேட்க வேண்டாம், சிஸ்டர் எதையும் கேட்க வேண்டாம், எல்லாரும் கண்களை மூடலாமா? இந்த மனதுருக்கத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனதுருகி தொட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் எங்களையும் நீங்கள் சுகமாக்குவீங்க, கொடுத்த சுகத்துக்காக நன்றி. வியாதிஸ்தரை காணும்போது நாங்கள் தீர்ப்பு சொல்லக்கூடாது, இந்த பாவம் செஞ்சதுனால தான் இந்த வியாதி வந்துச்சுன்னு. ஆண்டவரே, மனதுருகி தொடணும் ஆண்டவரே. வியாதிஸ்தரை காணும்போது மனதுருகி ஜெபிக்கணும் ஆண்டவரே, அந்த பாரத்தை தாங்க ஆண்டவரே. மனதுருகி இறக்க செய்யணும் ஆண்டவரே. அந்த சாரால் டக்கர் அம்மையார், 2 கால் முடியாத அந்த அம்மையார் வெளிநாட்டிலிருந்து பணத்தை வசூல் பண்ணி ஸ்கூல் ஆரம்பித்து அநேகருடைய படிப்பு, நம்ம தமிழ்நாட்டு காமராஜர் கல்வி கண் திறந்தது போல பெண்கள் படிக்கக்கூடாதுங்கிற காலத்தில் பெண்களும் படிக்கலாம், பெண்களும் சமுதாயத்தில் உயரலாம், பெண்களும் வேலைக்கு செல்லலாம் என்று அந்த மனதுருக்கம்தான் அந்த அம்மாவுக்கு அந்த காரியத்தை செய்தது. இப்போ கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்கு இந்த மனதுருகம் தேவை ஆண்டவரே, மனதுருகம் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரமாப்பான்னு சொல்லி ஒரு அடி பாடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்
அன்பிற்கு அளவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கு, அவை காலைதோறும் புதிதாய். அப்படி 2 கரங்களை பரலோகத்தை நேராக உயர்த்தி, மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே யேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல பிதாவே, இங்கு வந்திருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் மனதுருக்கத்தை கொடுத்திருக்கிறீர். வாலிப பிள்ளைகளுக்கு மனதுருக்கத்தை கொடுத்திருக்கிறீர். அன்பு சகோதரிமார்களுக்கு மனதுருக்கத்தை, அது ஒரு சுபாவம், உங்களுடைய சுபாவம் கொடுத்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலம் இன்னும் மனதுருக்கம் தேவை அப்பா. ஆண்டவரே, துன்மார்க்கருக்கு, பாவம் செய்கிறவங்களை அன்போடு சுவிசேஷம் சொல்லி கடவுள் அண்டை நடத்த அன்பா அந்த தூய அகஸ்டினை போல அந்த மனதுருக்கத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு தருவீராக. ஆண்டவரே, மலைகளை போல பிள்ளைகள் நம்பி இருந்தாங்க அப்பா. சிலரை பர்வதங்களை போல பெயர்ந்து போயிட்டாங்க சிலர். ஆனா கிருபை விலகாதுன்னு சொன்னீங்க. அந்த கிருபை உயர்த்தோ, அந்த கிருபை உயர்த்தோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அறுப்போ மிகுதி. ஆண்டவரே, திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினீரே. இவங்களுக்கு சபை தேவை. ஓ, சபை இல்லைன்னா கெட்டு போயிடுவாங்க, சிதறப்பட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி, அறுப்பு மிகுதின்னு சொல்லி வேலையாட்களை அனுப்புனீங்களே. எங்களை சுத்துப்புற கிராமத்தில் ஆயிரங்கள் வெளியில இருக்கிறாங்கப்பா. இந்த மனதுருக்கத்தின் ஆவி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எங்க சகோதரிமார்கள் எத்தனை ஆண்டுகள் தனியாய் வருவது, கணவன்மார்கள் வரணும், வந்து வண்டியில விட்டுட்டு அவர்கள் போயிடக்கூடாது, அவர்கள் ஆராதனை முடித்து போகணும். மனதுருக்கத்தின் தெய்வமே, சகோதரிமார்கள் ஜெபிக்கிறார்கள் அப்பா. நீங்க மனதுருகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக கணவன்மார்கள் வரணும். குடும்பமாய் வருகிறவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இன்னும் புது குடும்பங்கள் வரணும். வாலிபர்களுக்கு மனதுருக்கத்தை தாங்க, பெரியோர்களுக்கு மனதுருக்கத்தை தாங்க. 40 ஆத்துமாக்கள் இருந்த அந்த பாஸ்டருடைய சபை இப்பொழுது 600 ஆத்துமாக்கள் வருகிறது. இப்பொழுது 1000 பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே. ஆண்டவரே, ஜெப வீரன் ஜான் ஹைடு ஆண்டவர் ஒரு வருஷத்துல 400 ஆத்துமாக்களை அவர் ஊழியத்தின் மூலம் ரட்சித்தீரே. 2வது வருஷத்துல 800க்கு மேல இன்னும் பல ஆயிரங்களை சந்தித்தீரே. ஆயிரங்கள் இல்லாவிட்டாலும் ஒவ்வொருக்குள்ள அந்த ஆத்துவ ஈச்சவன் கேச்சவன் மாதிரி ஒரு ஆத்துமாவது இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக கொண்டு வரும் ஒரு மனபாரம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவரே, சுகத்தை தாங்கப்பா. நீர் மனதுருகி தொட்டீர். இப்பொழுது பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிறதுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பல்லில் இருக்கிற பிரச்சனை மாறுவதாக, உள் உறுப்புல வல்லமை இறங்குவதாக, கண்ணில் இருக்கிற பிராபலம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக, அல்சர் மாறுவதாக, சைனஸ் மாறுவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குடல் உறுப்புகளில் இருக்க எல்லா பலவீனங்கள் மாறுவதாக, தோல் சம்பந்தமான எல்லா அலர்ஜி இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிலர் நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, இன்னும் நல்ல சுகத்தை தாங்க, தீர்க்காயுசை தாங்க. ஒரு சிலர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. தொட்டு சுகமாக்குவீராக. மனதுருக்கத்தின் தெய்வமே, எத்தனையோ சுகம் கொடுத்த தேவன் இப்பொழுது சிலர் பலவீனத்தோடு இருக்காங்க. வயது மூப்பு காரணமாக மூட்டில பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக, உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பிரஷர் நார்மலாய் மாறுவதாக, டயாபிட்டிஸ் நார்மலாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் என்ன ப்ராப்ளம் மாறுவதாக, கேன்சர் மாறுவதாக. அற்புதங்களை செய்வீராக. அல்லது இவருடைய உறவினர்கள் அம்மா அப்பா யாரோடு வியாதியோடு இருந்தால் இப்பொழுது ஜெபிக்கிற வேளையிலே சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. கர்த்தர் செய்வீராக. நல்ல சமாரியன் இறக்க செய்தது போல எங்களால் முடிந்த அளவுக்கு சாரால் டக்கரை போல ஸ்கூல் ஆரம்பிக்க முடியாவிட்டாலும் எங்களால் இயன்ற ஆண்டவரே ஐயா, பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு பொருள் உதவி, பண உதவி, ட்ரெஸ்ஸு ஆண்டவரே, கிறிஸ்துமஸுக்கு மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை ஆண்டவரே சர்ச்சைக்கு தசமாக கொடுப்பது போல, காணிக்கை கொடுப்பது போல ஒரு தொகையை ஆண்டவரே ஏழைகளுக்கு கொடுக்க, இந்த படிப்பு நாட்களில் முழு தொகையும் சந்திக்க விட்டாலும் ஒரு 1000 ரூபாய் 2000 கொடுத்து ஒரு செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்கூல் செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் கொடுக்கிற நபர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக.
இந்த ஆண்டு பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள், காலேஜ் தேவைகள் இத்தனை ஆண்டுகள் சந்தித்தது போல இந்த ஆண்டு உடைய கரம் குறுகி போகவில்லை. கர்த்தர் சந்திப்பீராக. பிள்ளைகள் நல்லா படிப்பீராக. புது காலேஜில் படிப்பு அடியெடுத்து வைக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களாக. அந்த மனதுருக்கத்தோடு காலேஜுக்கு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.